தற்கூரி விஜய் அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனு தாக்கலில் வந்து நம்மளோட சொத்து விவரங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்ற போது சொத்து கடன் இருந்தால் சொல்லுவாங்க. அவர் கடன் யாருக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அவங்க அம்மா பெத்த தாய், அவரை பெற்றெடுத்தாங்கல்ல பற்றிலா, அவங்களுக்கு வந்து 87 லட்சம் ரூபா 87 லட்சம் ரூபா கடனாக கொடுத்துருக்காரு தாய்க்கு. எப்படிப்பட்டவர் பாருங்கள், மக்களை காக்கிறதுக்கு வந்திருக்காருல தாய்க்கு. சரி, தாய்க்கு 87 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு பெற்ற தாய்க்கு. தகப்பன் ஏன்னா அவர் வளர்த்து இன்றைக்கி திரைத்துறையில் ஒரு ஆளாக்கி கொண்டு வந்திருக்காருல்ல. ஏன்னா யார் கையில் விஜயகாந்த் கையிலெல்லாம் விழுந்து எத்தனை தொடர்ச்சியாக படங்கள் தோல்வியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியா ஒரு மையனை கொண்டு வந்து வரும்னு நினச்சார்ல, அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா? 3 கோடி 3 கோடியே 2 லட்சம் கொடுத்துருக்காரு தகப்பனுக்கு. அப்படின்றபோது சரி, தாய் தகப்பனுக்கு கடன் கொடுத்துருக்காரு. சரி, மனைவின்னு இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நம்பி வந்து அந்த பிள்ளைகளை பெற்று கூட இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு தெரியுமா? 12 கோடியே 60 லட்சம் 12 கோடியே 60 லட்சம் கடனாக கொடுத்துருக்காரு மனைவிக்கு. மனைவிக்கு அக்கா தங்கச்சிக்கு கொடுத்த கேள்விப்பட்டிருக்கோம், வாங்குறதுக்கு எதனா தொழிலுக்கு கொடுப்பாங்க. மனைவிக்கு கடன் கொடுத்ததா பார்க்குறோம்னா அது இப்போ தற்கூரி விஜய் மட்டும்தான். சரி, மனைவிக்கு தான் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா பெத்த மயம் இருக்காப்புல இல்லை மயம். ஏன்னா குழந்தைகளுக்கு எங்கேயுமே இது வரலாற்றுலேயே எங்கேயுமே கேள்விப்படாதது. குழந்தை பெத்த பிள்ளைக்கு யாராவது ஏன்னா கல்யாணம் காட்சி பண்ணி ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க, வீடு வாசல் கட்டுறதுக்கு தொழில் தொடங்கி கொடுத்துருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, 4 பிள்ளைகள் இருக்கும் பொழுது 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கல்யாணமே பண்ணலை, இன்றைக்கி வேறு அது குழந்தைகள் தானே தாய் தப்பனை பொறுத்தவரை. அந்த மயனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காப்புல தெரியுமா? 8,07,000 8 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு. அந்த 7,000 கூட பாருங்கள் எந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்காரு பாருங்க. பெத்த மயனுக்கு கொடுத்தது என்ன கணக்கில் எழுதி வச்சுருக்காருன்னு தெரியல, படிக்க வச்சதா இல்லை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல, கடன் கொடுத்ததா பண்ணியிருக்காரு. பெத்த மக, ஏன்னா ஆண்களுக்குனாவே பொதுவாக பெண் குழந்தைகளை தான் பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் பெண்களை காக்க வந்திருக்காரு பற்றிலா, அவங்க மகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 4,06,000 மகளுக்கு. இவர் தான் தமிழ்நாட்டை காக்க வந்திருக்கார். குடும்பத்துக்கே கடங்காரன். அப்புறம் இவரை கொண்டு வந்தது யார்? தாய் தப்பன் தான். இன்றைக்கி அவர் குடும்பம்னு கொண்டு வந்தது மனைவியாக்குங்கிட்டு 2 பிள்ளைய. இவங்களுக்கே கடன் கொடுத்த எழுதி வச்சுருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களை பார்க்க வர்றதுக்கெல்லாம் எரிபொருள் போட்டு வராரு வருங்க. இதெல்லாம் யார் பேரில் கடன் எழுதி வைக்க போகிறாருன்னு தெரியல. அது அடுத்து வரக்கூடிய இதுகளில் பார்த்தா தெரியும். நான் உங்களை நம்பி தான் வந்தேன், தமிழ்நாட்டு மக்களை வந்து நின்று தோக்கடிச்சு விட்டிய, இவ்வளோ கடன் ஆகி போச்சு, இதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னா, இது கடன் கொடுத்துருக்காரு, என்ன வட்டின்றதெல்லாம் போடலை. அதை குறித்து சொல்லுவாங்க, என்ன தேர்தலுக்கு சும்மா இதுக்காண்டு கொடுத்துருக்காரு, அப்போனா பொய்யாவும் கொடுக்கக்கூடாது. பொய்யா கொடுத்தா மனு தள்ளுபடி ஆகி போயிடும் அப்படின்றது உண்மைன்னு சொல்கிறதுனால தான், அவரோட கேரக்டர்னால தான், அதனால தான் அவரை தற்கூரின்னு சொல்கிறோம். குடும்பத்துக்கே கடன் கொடுத்தா எழுதி வச்சுருக்க பாரு, அதனால தான் உனக்கு தற்கூரின்னு சொல்கிறோம்.